வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்க திரைப்படம் அக்டோபர் மாதம் 1 2010 வருஷம் இயக்குனர் சங்கர் அவர்களோட இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் அவங்களோட தயாரிப்பில் கலாநிதி மாறன் அவங்களோட தயாரிப்பில் ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய், சந்தானம், கருணாஸ் மற்றும் பலர் நடித்து அக்டோபர் மாதம் 1 2010 வருஷம் வெளிவந்த ஏஆர் ரஹ்மான் அவரோட இசையில் வெளிவந்த எந்திரன் அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி அக்டோபர் 1க்கு முன்னாடியே செப்டம்பர் மாதம் 30 வந்து பார்த்துக்கிட்டோன்னா சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற கண்ட்ரிகள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ப்ரீமியம் ஷோ வந்து பார்த்துக்கிட்டோன்னா போடப்பட்டிருக்குங்கிறதையும் இந்த இடத்த நான் தெரியப்படுத்திக்கிறேன். இந்த படம் வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இருந்த பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே அதிகமான கலெக்ஷன் பண்ண படம் அப்படிங்கிற பேர் இந்த படம் தான் வாங்கிச்சு. இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த அதிகபட்ச கலெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த படம் வந்து பார்த்தா முறியடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா 250 to 300 கோடி வரைக்கும் பார்த்தா இந்த படம் 2010 வந்து பார்த்தா இந்த படம் கலெக்ஷன் பண்ணிடுச்சுங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். படத்தோட கதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா பெரிய கதைலாம் ஒன்றும் இல்லை. இது இயக்குனர் சங்கரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல்பாரி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படி. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தா என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னா எந்திரன் தான் அப்படின்னு சொன்னா அப்படி. இந்த படத்தை ரஜினிக்கு முன்னாடி நடிகர் கமலஹாசனை வச்சு பார்த்துக்கிட்டோன்னா எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தா பண்ணாங்க. பட் ஆனால் ஒரு சில காரணங்களால் கமலஹாசனால் நடிக்க முடியாமல் போனதுக்கப்புறம் நம்ம ரஜினிகாந்த் வந்து பார்த்தா உள்ளே வந்து படம் வந்து எடுத்து மிகப்பெரிய வந்து பார்த்தா ஹிட் ஆகிடுச்சு. படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கதைலாம் இல்லை. ஒரு இயந்திரத்திற்கு உணர்ச்சிகள் வந்தால் என்ன நடக்கும், ஒரு இயந்திரம் மனிதனுக்கு உண்டான அனைத்து உணர்ச்சிகளும் வந்தால் அந்த உணர்ச்சி வந்த இயந்திரம் மனிதர்களை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கி படைக்கும், மனிதர்களால் அந்த இயந்திரத்தினால மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அறிவுபூர்வமாக இந்த படத்தை தெரியப்படுத்திப்படி நம்ம சங்கர் சார். இந்த படத்துக்கு 2வது பாகமும் வந்துச்சு, 2.0 அப்படிங்கிற 2வது பாகமும் வந்துச்சு. ஆனால் 2வது பாகத்தோட முதல் பாகத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா உணர்ச்சி வந்தால் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்டியிருப்பப்படி. இயக்குனர் சங்கருக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா பிரம்மாண்ட இயக்குனர் ஒரு பேர் இருக்குது. இந்த படத்தில் அவரோட மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை இந்த படத்தை காட்டியிருப்பப்படி. அதுவும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பாம்பு மாதிரி வந்து பார்த்தா அந்த ரோபோக்கெல்லாம் மாறுறதாகட்டும், ரோபோ வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா மனுஷங்களை வந்து பார்த்துக்கிட்டோன்னா இது பண்ணும், ரோபோக்கெல்லாம் உயிர் வந்து என்ன பண்ணும், ரோபோலாம் பார்த்தா யோசிக்க ஆரம்பிச்சு என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிறத அறிவுபூர்வமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திப்படி. அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய கருத்து. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா ரஜினிகாந்த் சார். அவருக்கு இந்த வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த படம் நடிக்கும்போது பார்த்துக்கிட்டோன்னா 60 வயசு பக்கம் இருந்துச்சு. 60 வயசுலையும் பார்த்தீங்கன்னா மனுஷன் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிப்படி வில்லன் ரோபோ வரும்போது பார்த்தீங்கன்னா மனுஷன் மேட்ரிப் அந்த சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா வேறு லெவலு. இந்த படத்தை முழுக்க வந்து பார்த்தா தாங்கி பிடிச்சதுன்னா நம்ம ரஜினிகாந்த் சார் தான். படத்துக்கு தேவையான ஹீரோயினாக வந்து பார்த்தோம் ஐஸ்வர்யா ராஜ். அவங்க படத்தில் இருந்தாலும் அவங்க ரோல் பார்த்தா பெருசாக வந்து பார்த்தா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாலும் படத்துக்கு தேவையான ஒரு ரோல், ஒரு ஹீரோயின் வேணுங்கிறக்காண்டி அவங்கள வச்சுருந்து ஒரு 2-3 பாட்டு வந்து பார்த்தா அவங்கள ஆட விட்டு, ஆனால் படம் முழுக்க நகரத்துக்கும் இவங்க ரோல் வந்து பார்த்தா முக்கியம். இவங்க கொடுக்க அந்த ஒரு முத்தம் தான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மிகப்பெரிய பின்னணி ஏற்படுத்தும். ஒரு முத்தத்தினால எத்தனை உயிர் சாதாரம் ஆச்சு, எத்தனை இது வந்து பார்த்தா தரமாட்டமாச்சுங்கிறது நமக்கு தெரியல. ஒரு முத்தத்தினால எவ்வளோ பிரச்சனை வருமா அப்படிங்கிறதையும் நம்ம சங்கர் சார் சொல்லியிருப்பா. அப்படி முத்தம் சின்ன வீடு, ஆனால் அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு வருங்கிறதையும் இதில் காட்டியிருப்பாங்க. சந்தானமும் கருணாசும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன காமெடிகள் பண்ணினாலும் அவங்களோட காமெடி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கடந்து போகிற மாதிரி தான் தவிர பெருசாக வந்து பார்த்து சரிப்படி ஏற்படுத்தலை. எல்லாத்துக்கும் மேலே பாடல்களில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஏஆர் ரஹ்மான் அவருக்கே உண்டான தோரணையில் அவருக்கே உண்டான பாணியை சிறப்பாக செஞ்சுருக்கா. அப்படி அனைத்து பாடல்களுமே ஹிட்டாக இருந்தாலும் பின்னணி இசையில் மனுஷன் மேட்டு விட்ருக்கா. அப்படி அவருக்கு உண்டான இசை வந்து பார்த்துக்கிட்டா பின்னணி இசையில் இந்த படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா சயின்டிஃபிக்காக கொடுக்கக்கூடிய பின்னணி இசையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்போம். அப்படி அதை சயின்டிஃபிக் லேபுக்கு வரும்போது லேபுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் கொடுத்துருவோம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா சயின்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மியூசிக்காக கொடுக்குங்கிறத அவர் தெரிஞ்சு கொடுத்துருப்பபடி. அதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வில்லனாக வர ரஜினி ரோபோ வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதோட அட்ராசிட்டிலாம் பார்த்துக்கிட்டோன்னா வேறு லெவலு. அந்த வில்லனாக மாறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ரெட் சிப் அப்படின்னு பார்த்தா ஒன்று போட்டுருவோம். அப்படி
இன்னொரு வில்லன், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரியல எனக்கு. அவர் வந்து பார்த்துக்கிட்டனா படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா அடுத்த கட்ட நகர்த்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கருவியாக இருக்கா. அப்படி நம்ம ரஜினிகாந்த் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டனா மக்களால் பண்ண முடியாத, மனிதர்களால் பண்ண முடியாத சில வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோக்களை வச்சு வந்து பார்த்துக்கிட்டனா இந்திய இராணுவத்துக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரோபோட்டை உருவாக்குறா. அப்படி அந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இராணுவத்துக்கு அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. அப்படி அந்த அந்த ரோபோட் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு இதில் வந்து பார்த்துக்கிட்டனா மிகப்பெரிய இதெல்லாம் பேசி சில பேர்த்தை வந்து பார்த்தா கவர்ந்துருச்சு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்குள்ள வந்து பார்த்து ஒப்படைக்கும் போது இதை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டனா இராணுவத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா ரோபோவை பார்த்தா குழப்பற மாதிரி பார்த்துக்கிட்டனா ஒரு சில கேள்வி கேட்டால் ரோபோவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா உணர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஃபீல் பண்ணுறா. அப்படி ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்து பார்த்தா ஒரு பொண்ணு மாட்டிக்குது. குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஃபயர் ஆக்சிடென்ட்டில் ஒரு பொண்ணு மாட்டிக்கிது. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அரை நிர்வாணமாக அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கூட்டி வந்தோடனே அந்த பொண்ணு அந்த அவமானம் தாங்காமல் ஒரு ராயில் அடிப்படை செத்து போயிடுது. இதனால் வந்து பார்த்துக்கிட்டனா ரோபோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ரோபோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபீலிங்ஸ் கடத்தணும் சொன்னால ஃபீலிங்ஸ் கடத்த மாட்டோம்னா அதை வந்து பார்த்தா எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியுன்ட்டு ரோபோக்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸுக்கு உண்டான இதை கொண்டு வரும்போது எந்த மாதிரி பின்விளைகள் ஏற்படுங்கிறத இன்ட்ரோலுக்கு அப்புறம் கொண்டு போயிடுவோம் நம்ம சங்கர் சார். இன்ட்ரோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் சயின்டிஃபிக்காக போனாலும் இன்ட்ரோலுக்கு அப்புறம் பிரம்மாண்டம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்திலே கொண்டு போய் படத்தை பிரம்மாண்டமாக முடித்ததில் சங்கரோட மிகப்பெரிய அர்ப்பணிப்பு இந்த படத்தை தெரியுது. இந்த படத்துக்காண்டி ஒரு 2 வருஷம் வந்து பார்த்தா கடினமாக உழைச்சிருக்கா. அப்படி படத்தில் வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுஜாதா எழுதியிருப்பாங்க. அவங்களோட வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்தா நச்சுன்னு இருக்கும். கடவுள் இருக்காரா இல்லையாரா அப்படின்னு கேட்டும்போது கடவுள்லாம் யார், நம்ம எல்லாத்தையும் படைச்சவங்க, என்னை உருவாக்கணும் டாக்டர் வசீகரன், ஊர் தான் கடவுள்னு சொல்கிற சீனல் ஆகட்டும். அதான் அவரோட வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டா பளிச்சுன்னு இருக்கும். அவர் போனதுக்கப்புறம் தான் பார்த்தா சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படத்தோட தெளிவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அவர் இருந்த வரைக்கும் பார்த்தா சங்கர் சாரோட அனைத்து படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கிட்ட இருந்துச்சு. காரணம் அவங்களோட வசனம் எழுத்து வந்து பார்த்தா தெளிவாக இருந்துச்சு. அதனால தான் இந்த படம் இன்றைக்கி வரைக்கும் நம்ம இன்னும் பேசிக்கிட்டு இருக்குது. இந்த படத்தை நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. இந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட படம் வந்து பார்த்தா வருமா, இந்திய சினிமா இந்த மாதிரி படம் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு ஹாலிவுட் திரைத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா வியந்து பார்த்த படம்னா இந்திரன். அதுவும் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கா. அப்படி அவரோட நடிப்புக்காடி இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து வரக்கூடிய ஃபைட் சீன் ஆகட்டும், அந்த வசி பேன்னு சொல்லக்கூடிய சீன் ஆகட்டும், என்ன தலை சுற்றுதா அப்படி சொல்லக்கூடிய சீன் ஆகட்டும், மொத்தத்தில் வில்லனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி மேட்ரிப்படி நிஜமாலுமே நான் வில்லமான்னு சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டனா வேறு லெவலு. ரஜினி தான் வந்து பார்த்துக்கிட்டனா வில்லன்லேருந்து ஹீரோவாகி மறுபடியும் ஹீரோவிலே வந்திருக்கா. அப்படி அவர் வில்லனாக மாறினா இந்த மாதிரிலாம் பண்ணுவார் அப்படிங்கிறத இந்த படத்தில் லைட்டாக ஒரு சாம்பிளை காட்டியிருப்பாங்க. அது வேறு லெவலாக இருந்துச்சு. ஆனால் அவர் 2வது படத்துலேயும் வந்து பார்த்தா 2.0 அதை வேறு மாதிரி செட் வச்சு கொண்டு போனது கொஞ்சம் இதாக இருந்தாலும் எந்திரன் 1 இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் எந்திரன் 2வோட எனக்கு எந்திரன் 1 தான் ரொம்ப பிடிக்கும். 2.0 எந்திரன் 1 தான் ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்குது. பாடலும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அனைத்து பாடலும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சினிமா செய்திகளை அல்லது தெரியாமல் சந்திப்போம். அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்த மட்டும் பார்த்தாது நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்ஸும் கமெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஊற்றுதல் அளிக்கும். அதனால் அனைவரும் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவரும் முழு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.